பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்க்கை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வேத வசனத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்போ இந்த ஆண்டு இந்த வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டு. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பாத்திரம் என்பது தண்ணி பிடிச்சு வைக்கணுமா இருந்தால் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஓட்டை இருந்தால் போயிடும். அப்போ நாமும் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னா நம்ம ஓட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது. ஒரு குடம் தண்ணியை ஃபுல்லா பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஊசியை கீழே குத்தி வச்சுட்டு எடுத்துருங்க. காலையில் என்ன இருக்காது? பாப்பா குச்சி போகிற ரோடில் ரொம்ப தண்ணி வந்துட்டு இருக்கும், நல்லா அடைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு முடி அளவில் தண்ணி ஸ்பீடாக அடிச்சிட்டு இருக்கு. அதில் பாத்திரத்தை வச்சாங்க, அந்த பாத்திரம் ரொம்ப இருக்கு. போய் பார்க்கலாம், சிறு துளி அந்த பாத்திரம் ரொம்பிருச்சு. அப்போ நாம் நமது வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களாய் வாழ வேண்டும், குறைவில்லாமல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் இந்த பாத்திரம், சில பாத்திரம் கனத்துக்குரியதாக இருக்கும், சில பாத்திரம் கனவீனத்துக்குரியதாக இருக்கும். நீங்க எந்த பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரமா கனவீனமான பாத்திரமா என்பதை நீங்க தான் நிர்ணயம் பண்ணணும். நீங்க சரியான பாத்திரமாக இருந்தால் சரியான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஓட்ட பாத்திரமாக இருந்தால் ஆசீர்வாதம் தங்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம நல்லா இருந்தோம்னா, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனம் சொல்கிறது, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். அப்போ நம்ம நல்லா இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும். அர்த்தம் திருமணத்தில் கூட சொல்றாங்க, நீ 16 பெற்று அப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்? அவங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். பைபிள் சொல்கிறது, பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். என்னவா? பெரியவங்க தான் சின்னவங்களை ஆசீர்வதிப்பார்கள். பைபிள் சொல்கிறது. நான் நம்புகிற தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் பெரியவர். அவர் சொன்ன வாக்கு மாற மாட்டார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. சொன்னதை செய்கிறதான ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைவாக இருக்கும் பொழுது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நம்புறீங்களா? நம்ம நல்லா இருந்தா சிலருக்கு பிடிக்கும், பரவாயில்ல, கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. சிலருக்கு அப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னா, திடீர்னு பிரைட்டா இருக்கு. பைபிள் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், ஆண்டவரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப இந்த ஆசீர்வாதம் பெருமாள் தான் ஒண்ணு நம்ம பார்த்தோம்.
கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும்? ஆண்டவர் சொல்றபடி செய்யணும். மிலிட்டரியில பாத்தீங்கன்னா 1000 பேர் இருந்தாலும் இந்த கை இப்படி போனுச்சுன்னா ஒரே மாதிரி தான் போகும். மாறுமா? மாறாது. இப்படி போனா இப்படிதான், முன்னுக்கு போனா முன்னுக்கு தான், பின்னுக்குன்னா பின்னுக்கு தான். அதை மாறினா கண்டுபிடிச்சிடலாம். அது போல நாமும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்தால் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நேராக ஓடுவோம் சொன்னால் நாம் ஆசீர்வாதமா இருப்போம். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும். யாருக்கு நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணுதான்? பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். நெருப்பா இருக்குது. ஏன்? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்த நாடு அமெரிக்கா. அதே நாடு உலகம் முழுவதும் பாவத்தை கொண்டு போன நாடும் அமெரிக்கா தான். ஒரு அம்மாவுக்கு மாத்திரம், ஒரு நடிகைக்கு மாத்திரம் 76,000 கோடி என்னமோ நஷ்டம். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லா அப்படியே என்ன பண்ணுதான்? எரிஞ்சு தகுந்தது. அவ்வளோ ஒரு பில்டிங்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. எல்லாம் எரிந்து தரமட்டமா போயிடுச்சு. அது எவ்வளவு நாள் ஆகும் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் யாருக்கு முன்னால நின்றான்? கர்த்தருக்கு முன்பாக நின்றான். எலியா என்பவன் கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். நாம் யாருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். மூணாவது, போன வாரம் பார்த்தோம், உப்பிரனையும் என்ன பண்ணு, உன்னை போல நேசி. ஒருத்தரை ஒருத்தர் அன்பாயிருங்கள், ஒருத்தர் ஒருவரை நேசியுங்கள். அப்படி நேசிக்கும் பொழுது அந்த அன்பான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கடுத்து இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். என்ன கொடுத்தானா? இப்போ எந்த மனுஷன் ஆண்டவருக்காக கொடுக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம அருமையான அந்த அம்மா வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இஸ்லாமியர் தான். அவங்க ஒரு 500 ரூபா அன்னைக்கு கொடுத்தாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேதம் சொல்கிறது கொடுந்து கொடுக்கப்படும். இப்ப ஆசீர்வாதம் என்பது நம்ம வேலை செய்வது, உழைப்பது, தானம் தர்மம் செய்வது, இது ஒரு கேட்டகரி. அதே சமயத்துல ஆண்டவருக்காக யாரு கொடுக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி யாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தவங்களும் அலையிலே சொல்லுங்க. உண்மை. ஏன்னா இந்த வசனம் மாறாது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் என்ன பண்ணினா தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்கிற கேள்வி சிலருக்கெல்லாம் இருக்கலாம். சிலருக்கு பல்லு விளக்கலாமா விளக்க வேணான்ற சந்தேகம் கூட இருக்கலாம். சிலருக்கு குளிக்கலாமா குளிக்க வேண்டாமன்ற சந்தேகம் இருக்கலாம். சில சந்தேகம் தான் இல்லையா? அது போலதான் இது அப்படி கிடையாது. பைபிள் சொல்கிறது இதையும் செய்ய வேண்டும் அதையும், அது தனி விவகாரம். அப்போ வசனத்தின்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் நடந்தால் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு முன்பதாக முழங்காலில் நின்றால் ஆசீர்வாதம். பிறனையும் நம்மை போல நேசித்தால் ஆசீர்வாதம். கர்த்தருக்காக எந்த மனிதன் கொடுக்கிறானோ அவனும் ஆசீர்வாதமாக இருப்பான்.
ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனை என்றால், எல்லாமே நம்ம பேசுவோம், விசுவாசத்தை குறித்து பேசுவோம், அன்பை குறித்து பேசுவோம், கிருபையை குறித்து பேசுவோம், அற்புதத்தை குறித்து பேசுவோம், கர்த்தர் எனக்கு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு சாட்சி சொல்லுவோம். ஆனா எதுல கொட்ட விடுறோம்? கர்த்தருக்கு என்று கொடுப்பதில் என்ன பண்றோம்? கோட்டை விடுறோமா இல்லையா? அங்க கோட்டை விடுறோம். அப்ப நம்ம கோட்டை விட்டோம்னா அவர் கோட்டை விட மாட்டாரா? அப்போ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் நிச்சயமாகவே உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதத்துல கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆனா சத்தியம் இதுதான். பேசுறா, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாம போனாலும் சரி, அதுக்காக இந்த வார்த்தையை நான் மாற்றி பேச முடியாது. ஆபிரகாம் அவனுடைய சம்பவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அவன்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். அவன்தான் தேவனுக்கு முன்பதாக நின்னான். அவன்தான் தன்னை போல பிறரை நேசித்தான். அவன்தான் கர்த்தருக்கு என்று கொடுத்தான். பேசலாம். காணிக்கை தசம பாகம் மாத்திரம் கொடுக்கவில்லை, தன்னுடைய குமாரனையும் அவன் கொடுக்க துணிந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், கடல் மணலை உன்னால் என்ன கூடுமானால் அப்படியாக உன்னுடைய சந்ததி பெருகும். ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம் அல்ல. நல்ல பிள்ளைகள் அமைவதும் ஆசீர்வாதம் தான். நல்ல கணவன் அமைவது ஆசீர்வாதம். நல்ல பெற்றோர் அமைவது ஆசீர்வாதம். நல்ல நண்பர்கள் அமைவது ஆசீர்வாதம். உண்மை இல்லையா? அப்ப ஆசீர்வாதங்கள் என்பது பணம். நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன? பணம் தான். எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆனா என்ன இல்லை? மனைவி அமைவெல்லாம் கொடுத்த வரம். வீட்டுக்காரங்க கேட்டாதான் தெரியும் வரமா இல்லையான்றது ஒவ்வொரு கணவனுக்கு தெரியும். நாம் நல்லா இருக்க வேண்டும், அது தேவன் விரும்புகிறார். அதுல ஒரு காரியம், ஆபிரகாம் தனக்கு இருந்ததான வந்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணினா கர்த்தருக்கு என்று கொடுத்தார். கர்த்தருக்காக கொடுத்த பொழுது வேதம் கூறுகிறது, அவன் செல்வ சீமானாய் மாறினான். காரணம்னா நீங்களா எப்படி இருக்கிறீங்க? சீமாட்டிகளா இருக்கிறீங்களா? பேசலாம் பேசலாம். இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களை பார்த்துக்கிறதுனாலயோ, நீங்க போட்டிருக்கிற நகை நட்டை பூட்டிக்கிறதுனாலயோ அல்ல. இந்த உண்டியலை பார்த்தாவே உங்க லட்சணம் தெரியுது. பேசலாம். என்ன நினைக்கிறீங்க? எதை பார்த்தா தெரியும்? மேனா மினிக்கை கட்டணவனும் கேட்டான், மேட்டான் கட்ட உடுதவனும் கேட்டான். சிவி சிங்காரிஜி அப்படியே வந்து நின்றுட்டு பந்தாவா இருக்கிறது முக்கியம் இல்லை. நீங்க யார் என்பது அது காட்டும். பேசலாம் பேசலாம் பேசலாம். பைபிள் சொல்றது கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். பைபிள்ல மல்கியா புத்தகத்தில் அது சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். நான் சொல்லல, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த மெல்கிசேதேக்கு என்பவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், துவக்கமும் முடிவும் இல்லை. அப்படின்னா
அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணினான்? மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணினான்? கொடுத்தான். நாமும் நமது வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்று எப்பொழுது நாம் கொடுக்கிறோமோ அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு செருப்பு தைக்கிறதான தொழிலாளி ஒரு செருப்பை நல்ல ஷூ ஒன்று தயார் பண்ணினான். மழை பயங்கரமா பெய்து கொண்டிருக்கிறது, விற்பனை ஆகவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான், எப்பொழுது நான் விற்பது? ஒருவர் வந்தார், அந்த ஷூவை பார்த்தார், அவருக்கு ரொம்ப பிடித்து போயிருந்தது, அவருக்கு அளவு எடுத்து தைத்தது போல் இருந்தது. அவர் என்ன பண்ணினார்? அதை பணம் கொடுத்து அதை வாங்கினார். இவன் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவன் ஓடினான். அவர் கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா ஓடுற? இல்ல, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஃபாதர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு எல்லாம் ஆண்டவருக்காக ஏழை மக்களுக்காக கொடுப்பதற்காக ஏதாவது செய்யணும். நான் இந்த ஷூ தைச்சு நான் விற்பனைக்காக வச்சேன், யாரும் வாங்கல. இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்காக நான் கொடுக்க போறேன். எதங்க, அந்த ஷூவை வித்ததை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணா? கத்துருக்கோம். பிறகு இந்த ஷூவை போட்டு போனார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சிலர் கேட்டிருக்கிறாங்க, இந்த ஷூ எந்த கடையில் வாங்கின? அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பையன் தைச்சிருந்த அவன்கிட்ட தான் நான் போய் வாங்கினேன். அவர் நிமித்தமாக சில ஆர்டர் அவருக்கு வந்துச்சு. அந்த பையனுக்கு அந்த ஆர்டர்கள் அவன் செஞ்சான். கொஞ்சம் நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இவனால தனியா செய்ய முடியல, 4 ஆட்களை வேலைக்கு வச்சான். ஆர்டர் நிறைய குமிச்சிச்சு. எதனால? கர்த்தருக்கு கொடுத்ததுனால. அந்த செருப்பு கம்பெனி என்ன தெரியுமா? பாட்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டா அந்த கம்பெனி தாங்க அது. கோல்கேட் விளக்குறது பார்த்தீங்களா, பேஸ்ட். அவரு அப்படிதான் ஜெபம் பண்ணார், கர்த்தருக்கு என்று கொடுத்தார். இன்னைக்கு அந்த கம்பெனியில 90% மக்களுக்கு கொடுக்குறாங்க. 10% அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க பணம். பேசலாம். ஓட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்ஸ் எங்க இருக்கு? பூட்ஸ் கேட்கல, ஓட்ஸ். அப்படிதான் வந்து ஜெபம், ஆண்டவரே எனக்கு தொழில் ஆசீர்வதியும். இப்படி நீ என்ன ஆசீர்வதிச்சா உமக்கு நான் காணிக்கலாம் கொடுத்துற ஆண்டவரே. அமெரிக்காவில் அனைவரும் வீட்லையும் காலை சிற்றுண்டி என்ன மாறிடுச்சு? ஓட்ஸ். ஏன்? பைபிள் சொல்லுதுங்க, கொடுங்கள். சிலர் எச்சி கையில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க ஆர்வத்தில் சொன்னாங்க, இல்லாட்டி அவங்க கொடுங்க. வாழ்க்கையில ஆசீர்வாதம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து 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 அந்த கையெல்லாம் அப்படி இருக்குமா, செவந்து போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஆக்டர் ஒருத்தர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய திரைப்படங்கள்ல அவருக்கு கீழே வேலை செய்தவர் தான் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். கேட்டவர்களுக்கெல்லாம் எடுத்து 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 கொடுத்துருக்கிறார். கடைசியில எல்லாமே இழந்து போயிட்டு வெள்ளி டம்ளர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரா? டீ குடிச்சிட்டு இருக்காராம். என்ன குடிச்சாரா? டீ. இவர்கிட்ட பத்திரிக்கைன்னு வைக்க போனா அந்த குடும்பத்துக்கு வேண்டிய சீர்வரிசை எல்லாம் இவர் செய்து அனுப்புவாராம். அவங்க நம்பிக்கையோடு வராங்க, இவர்கிட்ட எதுவுமே இல்லையா. இவர் என்ன பண்ணினாரா, அந்த வெள்ளி டம்ளர் கொடுத்துட்டாராம், இடது கையில் கொடுத்துட்டாராம். போனதுக்கு பிறகு மனைவிக்கு இவருக்கு சண்டை. என்ன சண்டை வந்திருக்கும்? இருக்கிற ஒரே ஒரு டம்ளர் அது எப்படி கொடுத்து சொல்லு. அந்த சொன்னாங்க, ஐயா வந்தவங்களுக்கு நீ எல்லாம் இடது கையில கொடுத்த அப்படின்னு சண்டை. எப்படியாப்பட்ட மனைவியா அவருக்கு அமைச்சிருக்காங்க.
அப்ப அவர் சொன்னாரா, ஏய் கண்ணன் சம்பவத்துல அந்த மாதிரி வருது, இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாறுறதுக்குள்ள என் மனசு என்ன பண்ணிடுவாது, அதனாலதான் அப்படியே கொடுத்தேன்னு சொன்னான். என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தத்துவ பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார். நல்ல நிம்மதியான வாழ்க்கைகளை வாழ்ந்து மக்களுக்காக கொடுத்ததான ஒரு மனுஷன். அப்போ எம்ஜிஆரும் கொடுத்துருக்கிறார், ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கிறார். ராமதரவு தோட்டத்தில் கொடுத்துருக்காரு, மக்களுக்கு வாரி வாரியும் கொடுத்துருக்காரு. ஆனால் பைபிளுடைய ஒரு சட்டம், விதைக்கிறவன் 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 சொல்லுங்களேன், விதைக்கிறவன். ஏழை மக்கள் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பைபிள் சொல்றது, அதை எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுத்ததை அவர் திரும்ப என்ன பண்ணுவாரு, தருவார். எப்படி தருவார் என்றால் அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்போது தருவார். பேசலாம். அப்ப இந்த பாத்திரம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கா? நீங்க கொடுக்கிற பாத்திரமா கொடுக்காத பாத்திரமா என்பதை நீங்க என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அப்ப ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நாம் எதையாகிலும் மக்களுக்கு செய்யணும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது நிமித்தமாக நமது வாழ்க்கை என்ன பண்ணுகிறதா, ஆசீர்வதிக்கப்படுகிறது. எவ்வளவோ பேர் எவ்வளவோ கொடுக்கிறார்கள். சாரதாஸ் ஓனர்லாம் கேள்விப்படும் பொழுது சைக்கிள் என்ன பண்ணிருக்கிறாரு, வியாபாரம் பண்ணிருக்கு. அவங்களுக்கு போயிட்டு சைக்கிளை வியாபாரம் பண்ணி அந்த ஒரு இடத்த வாங்கி கடையை கட்டி இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 சாரதாஸ் அப்படின்ற மாதிரி போகுது. அவரு 100 கிலோவுக்கு அதிகமான தங்கத்தில் என்ன பண்ணிருக்கிறாரு, கலசம் செஞ்சு வச்சிருக்கிறார். எப்படியாக கொடுக்கணும், அந்த கொடுக்கணுன்ற எண்ணம். சிலருக்கு கொடை வள்ளல் கொடுக்காங்களா, வீக்கையன் அவருக்கு என்ன போடுவாங்க, கொடை வள்ளல், வீக்கையன் கொடை வள்ளல் கேட்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. அதே போல நம்ம ஏரியாவில் கூட சில என்ன பண்ணலாம், கொடை வள்ளலா இருக்கலாம். பைபிள் சொல்றது ஒரே சம்பவம், கொடுங்கள் உங்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள் அப்பொழுது கொடுத்தா கொடுக்கப்படும், தேடுனா கிடைக்கும். நடிகர் நாகேஷ்க்கு எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியாது. அவர் ஒரு பேட்டி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நடைமுறையை நான் சொல்லிட்டு வரதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். 50 காசு தொலைச்சிட்டார். எவ்வளவு? 50 காசு. ஒருத்தர் கேட்டாரா, இங்க நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இல்ல எங்க காசு 50 காசு தொலைச்சு போச்சு, நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரா, இருட்டில் தேடிக்கிட்டு முட்டாரா, நீ போய் வெளிச்சத்துல தேடினாரா. இவரு போய் வெளிச்சத்துல தேடினார். தேடின சரியா தப்பா? தொலைச்சது இருட்டுல, தேடுறது போய் எங்க? அவர் சொல்றாரு, எனக்கு ₹1 கிடைச்சிச்சு. பேசலாம். நாகேஷோடைய பேட்டி. அப்போ இருட்டுல நீ 50 காசு நீ தொலைச்சிருந்தாலும் வெளிச்சத்தில் தேடும்போது ₹1 கிடைக்குது. இருளுள்ள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டால் 50 காசு அல்ல, 5000 ரூபாயும் பெற கற்று உதவி செய்வார். அப்ப தேட வேண்டிய விதம் தேடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்ப ஆண்டவரை நாம் தேட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நான் சில சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால் போயிடணும். அங்க போய் என்னத்தை சாதிச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் கிடையாது. அந்த போர்டிங் பாஸ் அதெல்லாம் போயிட்டு உட்காந்து அவன் கூப்பிட வரணும், அந்த ஃப்ளைட் வரணும், உட்காந்து இருக்கணும். லேட்டரா போனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ளைட்ல போக முடியாது. அந்த ஃப்ளைட்ல போக முடியாது. என்ன ஆகும், ஒரு சில இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடுவோம், அந்த டைமுக்கு உள்ள போகணும். போகலன்னா என்ன ஆகிடும், மிஸ் ஆகிடும். எனவே கர்த்தரையும் நீங்க எப்படி தேட வேண்டும், சரியாய் தேட வேண்டும். எப்படி சரியா தேடுவது? பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வரும்? யோசிங்க, சிந்திங்க, பேசலாம். இங்க வேற எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. நல்லா இருங்க, உண்மையா இருங்க, பொய் சொல்லாதீங்க, கணவன் மையனவே ஐக்கியமா இருங்க, பிள்ளைகளை நேசிங்க,
பிறர் பொருள் மேல என்ன பண்ணீங்க, ஆசைப்படாதீங்க. இதைத்தான் சொல்றோம். இப்படி சொல்லும் பொழுது அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறுது. வேற எந்த சபையிலையுமே வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது அவங்க வேலையும் கிடையாது. அப்போ இந்த ஒரு வார்த்தை இப்படி இன்னொரு வசனத்தை கூட நீங்க போய் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம், லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். எப்படிங்களா? இப்போ சில முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படி அரிசி கொடுங்க நாளைக்கு தரேன் அப்படின்னு நீங்க யாரு கையில கொடுத்துருக்கிறீங்களா? அரிசி வாங்கியிருக்கிறீங்களா? எப்படி நம்ம கொடுக்குறோம்? கரெக்டா அளக்குறோம், அளந்துட்டு தலையை தட்டுவோம். ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றோம், முழுசா போடுறோம், போட்டு அதுல கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவோம், முழுசா கொடுக்க தலையை என்ன பண்ணுவோம், தட்டி கொடுப்போம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அமுக்கி உருக்கி அள்ளி அள்ளி நீ போடு, சரிந்து போக மாட்டேன், அளந்து உன் மடியில போடுறேன் அப்படின்னா நீங்க போதும் 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 போதும்ன்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுல கடைசிக்குள்ள நீங்க எல்லாரும் அந்த நிலைமைக்கு வரணும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். என்ன மாறணும்? கடன் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா மாறணும். மாறுமா? மாறுமா? இப்பதான் நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தரை நம்புங்க. கடன் என்பது அம்பானிக்கு கூட கடன் இருக்கும், ஆனா கர்த்தருக்கு கர்த்தர் வழி செய்வார். அப்ப வசனம் சொல்கிறது, நான் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக. எப்படி? அமுக்கி குலுக்கி. பைபிள்ல சாரிபாத் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. என்னது? நமக்கு சர்பத்துனா தெரியும். என்னது? என்ன பத்து? சர்பத்து. ஆனா இது என்னது? சாரிபாத். அங்க ஒரு ஏலத்தாய் விதவை இருந்தார். அந்த ஊர்ல பஞ்சம். என்ன பஞ்சம்னா சாப்பாட்டு பஞ்சம். அங்கே எலியா என்கிறதான தேவனுடைய மனிதன் அங்க போகிறான். போயிட்டு அந்த அம்மா கிட்ட, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன கேட்கறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி. இப்ப தண்ணி கேட்டா நம்மளால கொடுக்குறோமா இல்லையா? தண்ணி கொடுக்குறோம். அதே கடையில போய் கேட்டோம்னா ஒரு பாட்டில் எவ்வளோ? 20 ரூபா. இதெல்லாம் பைபிள் சொல்லி இருக்குது. உங்களுக்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி குடிப்பீர்கள், பைபிள்ல இருக்கு. உங்களுடைய விறகை காசு கொடுத்து வாங்குவீர்கள். நான் இயேசுநாதரை ஏற்றும் பொழுது நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன்னா, என்னையா பைபிள் இது, எவனா தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிப்பானா, எவனா விறகை காசு கொடுத்து வாங்குவானா நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தண்ணி குடிக்குமா இருந்தா காசு கொடுத்தாதான் தண்ணி கிடைக்குது. இந்த கேஸ் காசு கொடுத்தாதான் கிடைக்குது. அடுப்பு எரிக்கிற மாதிரி எதை வாங்கணும்? சிலிண்டர். இது எல்லாமே புலம்பல் என்னும் புத்தகத்துல எரேமியா என்னும் தீர்க்கதரிசி அப்பவே எழுதி வச்சிருக்கிறார். இந்த பஞ்சம், அந்த பஞ்சத்துல ஒரு கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி அந்த அம்மா கொண்டு வர போடுங்கம்மா. அப்படியே என்ன பண்ணு, ஒரு அடை சொல்லி கொண்டு வந்துருவோம். என்னவா? அடை. நம்ம கடை போடுறதே வடை போடதான். ஆனா வாங்காதனால ஒரு விடையை கொடுத்துடுறோம். படையே வந்தாலும் மடையே தந்தாலும் வேலைக்கு ஆகும். இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுல இருக்கிறதே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சமாவும் இருக்குது, 2 விறகு பொறுக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அதை சுட்டு நான் சாப்பிட்டு நானும் என் பிள்ளைங்க என்ன பண்ண போறோம்? சாக போறோம். ஏன்? அந்த மாவை வச்சுட்டு தான் சாகுறது. யாருக்கு கொடுக்கறது அந்த அம்மா விருப்பம் இல்லை. அப்ப சொல்றாரு, உனக்கு உன் பிள்ளைக்கு அப்புறம் பாத்துக்கலாமா, நீ எனக்கு என்ன பண்ணு,
ஒன்று சின்னதாக சுட்டு கொண்டு வா. அந்த அம்மா சுட்டு கொண்டு கொடுத்துட்டாங்க. பேசலாம். அந்த ஏலத்தாய் சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவர் சாப்பிட்டார், அவங்களே ஆசீர்வதிச்சார். பைபிள் சொல்கிறது அந்த தேசத்துல பஞ்சம் தீர்ற வரையிலும் அந்த பாத்திரத்துல மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அப்ப பைபிள் என்ன சொல்றது? கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். ஒரு அடைக்காக எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்த மாட்டாரா? உங்களையே நடத்துவா. நல்ல நிறைவா, நல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிடுங்க. என்ன ட்ரெஸ் வாங்கணும் நல்லா வாங்கி கொடுத்துங்க. மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா மனிதன் ஒரு முறை தான் பிறக்கிறான். நிறைய பேர் சொல்றாங்க 7 ஜென்மம் 7 ஜென்மம் 14 ஜென்மம் 21 ஜென்மம்லாம் ஜென்மம்லாம் கிடையாது. ஒரே ஜென்மம் தான். அதற்கு பிறகு அவன் செத்து போகணும். செத்து போன பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நியாய தீர்ப்புல தான் சொர்க்கமா நரகமான்ற முடிவு. அப்பதான் பைபிள்ல லாசர் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஏழை, உடம்பெல்லாம் பருக்கள், வியாதி இருந்தது. அவன் ஒரு எஜமான், பெரிய கோடீஸ்வரன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பான். இந்த வசதி படைத்தவன் சாப்பிட்டு போடுறதுல மேஜையில இருந்து கீழே விருகிறதுல அதுல உள்ளதை சாப்பிட்டு இவன் தன்னுடைய பசிகளை ஆற்றிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இவனும் செத்தான், அவனும் செத்தான். வேதம் கூறுகிறது இந்த லாசர் என்பவன், இந்த ஆபிரகாம் பார்க்கிற முடியாது. அந்த ஆபிரகாம் என்பது தேவனை குறிக்கிறது. ஆபிரகாம் வழியில் அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். இவன் நரகத்தில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறான். யாரு? இந்த கோடீஸ்வரன். அப்ப இந்த கோடீஸ்வரன் கேட்கிறான், ஐயா, நான் என் ஊர்ல இருந்தபோது எவ்வளவோ நான் வாழ்ந்துட்டேன். இப்ப என் நாக்கு தாகத்தினால் தரிக்கிறது. இந்த லாசர் இருக்கிறானே, யாரு? உடம்பெல்லாம் வியாதி உள்ளவன் இருக்கிறானே, அந்த சொறி பிடிச்சவன் இருக்கிறானே, சிறங்கு பிடிச்சவன் இருக்கிறானே, அவருடைய ஒரு விரலை தொட்டு என் நாக்கை குளிர பண்ணும்படி செய்யும். ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுத்தால் போதும். அப்போ சொல்லப்படுகிறது, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் பெரிய புலவு இருக்கிறது. உம்மிடத்திலிருந்து இங்கவோ, இங்கே இருந்து உன்னிடத்துக்கோ யாரும் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்பொழுது இவன் சொல்கிறான், ஐயா, நான் இப்படியே மாண்டு போகிறேன், என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகட்டும். என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். இந்த லாசருவை அனுப்பி அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னால், அவர்கள் மனம் திரும்பினால், அவர்கள் இந்த கொடிய வேதனைக்கு வரமாட்டார்களே. அப்போ பைபிள் சொல்கிறது, அவர்களுக்கு மோசே இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கட்டும். மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுப்பி போய் சொன்னாலும் அதை கேட்க மாட்டான். இப்ப நான் சொல்றது தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல சொல்லும். டிவியா ஓடும், டைமோட ஓடும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாக்காலமும் நமது தேவன், மரண பரியதும் நம்மை. இயேசு கிறிஸ்து தான் ராஜா, ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன், சக்கரவர்த்தி. அப்புறம் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுதுதான் அந்த லாசர் என்ன பண்ண தேற்றப்பட்டார். அப்போ பரலோகத்துக்கு செல்வதற்கு அவன் ஏழையா, பணக்காரனா, படித்தவனா என்பது முக்கியம் அல்ல. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வருவார் அப்படின்னு எந்த மனிதன் நம்புகிறானோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். மிச்சம் சொல்லிக்கலாம். பைபிள் உலகத்தில் நடக்கிறதையும் சொல்லி இருக்குது, நடந்ததையும் சொல்லி இருக்குது, நடக்க போறதையும் சொல்லி இருக்குது. வேற எதுலையுமே நீங்க பார்க்க முடியாது. அப்படி அவரை நாம் பற்றிக் கொள்வோம். அப்போ கர்த்தருக்கு என்று எந்த மனிதன் கொடுக்கிறான்?
நீங்க கூட பார்க்கலாம். பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேளாங்கண்ணி மாதம் அந்த பக்தர்களுக்கு போகும் பொழுது சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது போல ஒவ்வொரு கோயில்களையும் அந்த வெயில் சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நீர்மோர் பந்தல். உங்க எதுக்கு? எப்படியாக நம்மால முடிந்ததை மக்களுக்கு செய்யணும். அதான் பைபிள் சொல்றது, கொடுங்கள் கொடுங்கள். இதுக்கு கிறிஸ்தவன் தான் செய்யணும், இந்து தான் செய்யணும், முஸ்லீம் தான் செய்யணும் அப்படி கிடையாது. மனுஷனா பிறந்த அத்தனை பேர் செய்யணும். இதுக்கு ஜாதி மதம் பேதம் அப்படிலாம் கிடையாது. எந்த மனிதனுக்கு அந்த ஈகை குணம் இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணங்கள் வருகிறதோ, அந்த மனுஷன் உயர்ந்துகிட்டே வருவான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர அரசன் உயர்வான். அப்ப கொஞ்சத்தில உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியை கற்ற வைக்கிறார். அப்போ பைபிள் அதான் சொல்கிறது, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அது உண்மையா இருங்க. ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, ஒருத்தன் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போறான். என்ன செலுத்த போறான்? ஒரு வட்டத்தை போட்டான். ஆண்டவரே, வட்டத்துக்கு உள்ள எனக்கு, வட்டத்துக்கு வெளியே உள்ளதெல்லாம் உனக்கு அப்படின்னு காசு தூக்கி போட்டான். வட்டத்துக்குள்ள நிறைய வந்துச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். வெளியே உள்ளதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டான். அது யாருன்னு நான் சொல்லல. இன்னொருத்தன் வந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, வட்டத்துக்குள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் உமக்கு, வெளியே உள்ளது எனக்கு. அவன் போட்டா எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கடுத்து நம்மால் போறான். நம்மால்னா யாரு? கிறிஸ்தவன் போறான். ஆண்டவரே, அவனை போலலாம் நான் கிடையாது. ஒருத்தர் ஜெபம் பண்றான். அந்த அந்த சொல்லுங்க, அந்த அதான் அந்த யாரு? அவன் அந்த யாரு? நான் வாரத்தில் 2 நாள் என்ன பண்றேன்? உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், தசம்பா கொடுக்குறேன். இந்த இவருக்கான இவனை பூரா நான் இல்லை, அவனை பூரா நான் இல்லை அப்படி உண்மை சுத்தமாக போயிட்டு சொல்றேன். ஆண்டவரே, பணம் எல்லாம் உம்முடையது, நான் தூக்கி போறேன். உமக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கோ, உமக்கு வேண்டாதது மட்டும் எனக்கு போடும். இது எப்படி இருக்கு? மேல தூக்கி போடுறாரு. உமக்கு வேண்டியதை நீர் எடுத்துக்கும், வேண்டாததை. இப்படியெல்லாம் தந்திரமான காரியங்கள் தேவனிடத்தில் ஈடுபடாது. படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை மனுவை. அப்போ அந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி கொடுங்கள் உங்களுக்கு. எப்படி கொடுக்கிறாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் மட்டும் உங்க மடியிலே கொடுங்க. ஆமென், ஆமென். அப்ப 4 காரியங்கள் சொல்லியிருக்க. 1, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். 2, கர்த்தருக்கு முன்பதாக முழங்காலிலே நிற்கணும். 3வது, பிறனையும் உங்களை போல நேசிக்கணும். 4வது, தானம் தர்மம் பண்ணணும், தேவனுக்காக கொடுக்கணும். இப்படி செஞ்சா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்தா நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன். சொன்ன கேட்பாங்களா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம். அந்த பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப நம்ம
ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அந்த ஆசீர்வாதமாய் வாழணுமா இருந்தா அந்த காரியத்தை கடைப்பிடிக்கணும். யோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தா, யோபு என்கிறதான ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் உண்மை உத்தமமாக இருந்தபடியினால் யோபுவையும் யோபுவின் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பொண்ணுகளை வேறு இடத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணினாராம்? பாதுகாத்தார். அப்ப யோபுவையும் யோபுவின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? புதியப்பட்ட கொன்னில் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வேண்டுதல் தான் கேட்கப்பட்டது. அவன் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். எனவே இந்த வார்த்தையை நான் இந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். அது யோபு 1:10 வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பைபிள் அதான் சொல்லுங்க, சங்கீதம் 128 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும். எனவே நீங்க சம்பாதிக்கிறதான பணம், ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. சீட்டாட, சிகரெட்டு, கள்ளச்சாராயம், மருத்துவமனை, இப்படி எந்த இடத்துக்கு போகாம அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கணும். நீங்க மகிழ்ச்சியாய் வாழணும், கடன் இல்லாம வாழணும், சந்தோஷமாய் வாழணும். அதுக்கு அந்த வசனம் நமக்கு நல்லா சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, படிங்க. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுவேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிப்போம். பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமா நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமா நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போற்றிடுவேன். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே ஆவியின் நன்மையை ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை.
விலகுவதில்லை. ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பதாகவே நாம் நின்றால் ஆசீர்வாதமாக இருக்கலாம். பிறனையும் நம்மை போல் நேசித்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாம். கர்த்தருக்கு என்று யார் கொடுக்கிறானோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அதனால தான் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒருத்தர் ஜெபிப்போம். அப்பா உமக்கு முன்பாக நிற்கவும் கர்த்தாவே அப்பா உண்மையே சார்ந்திருக்கும் என் தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை பிறரை போல நேசிக்க கர்த்தாவே என்னையை போலவே மற்றவர்களை நேசிக்கும்படியான அந்த இருதயத்தை என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கென்று கொடுக்கவும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய கரங்களை நீ இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுங்கள் எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா யாவரும் மற்றவர்களுக்காய் கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கவும் துதிக்கவும் உமக்கு முன்பாக நிற்கவும் என் தேவனே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. உண்மையே சார்ந்து உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி நடந்து கடைசி பரியந்தம் உமக்காய் வாழ என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி கர்த்தாவே நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க பொறுப்படுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக. காத்து நடத்துவார்.